விஜய் சார் இன்னும் தாலி மட்டும் தாங்க கட்டல, அந்த ஒரு சடங்கை மட்டும் ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டாங்குது. பாக்கி எல்லா சடங்கையும் முடிச்சிட்டாங்க. விஜய் மட்டும் தாலி கட்டிட்டாருன்னா மல்லி தான் வெண்பாவோட அம்மான்னு ஆணித்தரமா அடிச்சே பேச முடியும். சில நேரங்கள்ல போதும் பொண்ணு அம்பிகா அம்மாவும் வித்யா அன்னபூர்ணி கூட்டணி தானோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா அவங்க பேசும்போது பேத்திக்காக பேசுறன்னு தான் பேசுறாங்க, ஆனா முழுக்க முழுக்க விஜயோட சார்பாதான் அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சில நேரங்கள்ல வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு வித்தியாசமா தோணுதே தவிர மறைமுகமா விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் தோணுது. போதும் பொண்ணு அம்பிகா அம்மாவும் விஜய் மல்லி பக்கம் தான் நிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. காசு கொடுத்து வினைய வாங்குற விஷயத்த கேள்விப்பட்டிருக்கோம், இன்னைக்குதான் அதை கண் கூட பார்த்திருக்கோம். கோவில்ல சாமிக்கு போட்ட மாலைய ஏலம் எடுக்கிறதுக்காக ஆளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்க, அதை என்ன ஏதுன்னு தெரியாம வெண்பாவும் எல்லா கூடயும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வித்யாமாகிட்ட என்ன பண்றாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க விஷயத்த அப்படியே சொல்லவும் 1000 ரூபாய்க்கு எல்லாம் போயிட்டு இருந்த மாலைய ஒரே கேள்வியில 5000 ரூபாய்க்கு மாத்திட்டாங்க. அதுக்கு மேல அங்க கேட்க யாருமே இல்ல. மாலையும் கைக்கு வந்துருச்சு. மாலைய தட்டோட சுவாமிகள் கொடுத்துட்டு அவர் வேலையை பார்க்க போவார்னு பார்த்தா அவரு 2 பேரும் ஆளுக்கு ஒரு மாலை கையில எடுத்துக்கோங்க, மாலையை மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். விஜயோட முகமும் மல்லியோட முகமும் சட்டுன்னு மாறியே போச்சு. அவங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வழக்கம் போலதான் இந்த மாலையை மட்டும் மாத்தினீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு மல்லி எச்சரிக்கை பண்ணாங்க. உடனே தான் பொண்ணுக்காக செய்யறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லியே விஜய் மாலையும் போட்டாரு. மல்லி பலமா முறைச்சுக்கிட்டு இருக்கவும் வெண்பா இருக்காளே, அம்மா அப்பாதான் மாலை போட்டுட்டார்ல, நீங்களும் மாலை போடுங்க அப்படின்னு சொன்னதும் மல்லியும் விஜய் கழுத்துல மாலைய போட்டுட்டாங்க. இதுல கொடுமை என்னன்னா, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது திரு அதே கோயிலுக்கு வந்து நம்ம ஹீரோயின் மல்லி தான் தேட ஆரம்பிச்சான். மாலை மாத்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அடுத்தது குங்குமத்தையும் வச்சு விடுங்க அப்படின்னு சுவாமிகள் ரொம்பவும் அக்கறையா செயல்படவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ விஜயும் குங்குமத்தை எடுத்து மல்லியோட நெத்தில வச்சு விட்டுட்டாரு. வந்த வேலை ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. கோவில நடந்த திருக்கல்யாணத்தை பங்கெடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட கோவில்லையே பாதி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. முடிச்ச கையோட ஒட்டுமொத்த குடும்பமும் அங்க இருந்து சந்தோஷமா கிளம்பிட்டு இருந்தாங்க. இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி திருவை நம்ம ஹீரோயின் மல்லி நிச்சயம் நேருக்கு சந்திக்க போறாங்க. திருவுக்கு மல்லி பைத்தியம் நல்லாவே பிடிச்சிருச்சு. இந்த நேரம் பார்த்து மல்லிக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அவ சென்னையில நிம்மதியா சந்தோஷமா இருக்கா அப்படின்ற விஷயமே திருவோட தலையில இடி மாதிரி இறங்க போகுது. உடனே வழக்கம் போல தன்னுடைய புத்தியை காட்ட ஆரம்பிப்பான் ஆளு. ஆனா அதுக்கு முன்னாடி குமுதா கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை கொண்டு போயிட்டு திருவிட்ட கொடுத்துரு, இன்னும் 1.5 மாசத்துக்குள்ள மிச்ச காசையும் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிதான் அனுப்புனாங்க. அந்த பணம் போய் சேர்ந்துச்சா? பாபுவோட குடும்பத்தை தன்னுடைய பணியில வச்சு இன்னும் அந்த திரு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கானா அப்படின்ற பல விஷயங்களை இன்னும் முழுமையா காட்ட ஆரம்பிக்கல. ப்ரோமோல காட்டின மாதிரி திருவும் மல்லியும் நேருக்கு நேரால சந்திக்கல. மல்லி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்ததுமே காரை விட்டு படுகோவமா இறங்கினவங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக பேக்கை தூக்கிட்டு வெளியே கிளம்பவும் நம்ம ஹீரோ விஜய் உங்ககிட்ட பேசியே ஆகணும் வா அப்படின்னு சொல்லி மாடிக்கு தரத்தன்னு இழுத்துட்டு போனாரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போடவும் ஆரம்பிச்சாரு. ஆனா விஜய் பேசுறதுக்கு முன்னாடி மல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அக்ரிமெண்ட்ல சைன் போடும் போது சொன்ன விஷயத்துக்கும் இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.